Hello my dear nursing facts viewers. இன்னைக்கு வந்து pedigree analysis வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட்டோசோமல் அப்படின்னா என்னென்னா 1 to 22 pairs of chromosomes-ல ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோசோமல் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஸ் லிங்க்டு அப்படின்னா தட் இஸ் 23 pair of chromosome, there is X or Y. இதில் ஏதாச்சும் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிருக்கு டிசீஸ் அப்படின்னா செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போது வந்து ஜென்ரலாக பார்க்கலாம் ஆட்டோசோமல் ரெசசிவ்வில் என்னென்ன டிசீஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வரும். ஃபீனேல் கீட்டோனூரியா, டே-சாக்ஸ் சிண்ட்ரோம் சொல்லிட்டு, ஆல்பினிசம், சிஸ்டிக் ஃபெப்ரோசிஸ். ஸோ இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம், நான் இல்லை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படியே. ஸோ டாமினன்ட் எனக்கு தெரிஞ்ச டாமினன்ட் எப்போவுமே சிங்கிளாக தான் இருக்கும் டாமினண்ட்டாக. ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் வந்து எக்ஸாம்பிள் ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ். இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. ஆட்டோசோமல் டாமினன்ட் எந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து நிறைய டிசீஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஹண்டிங்டன்ஸ் சாய்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும்னா கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபீலியா. ஸோ எக்ஸ் லிங்க் டாமினன்ட் பார்த்தோன்னா ஒன்று தான் இருக்குது, ஹைப்போஃபாஸ்பேட்டேமியா. ஸோ இப்போது ஜென்ரலாக டிசீஸ் பார்த்தாச்சு. இப்போ எப்படி நம்ம ஒரு பெடிகிரி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது எப்படி ஆட்டோசோமலாக ரெண்டு தான் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஆட்டோசோமலாக இல்லை வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு, இப்போது வந்து ஆட்டோசோமலில் என்ன இருக்குன்னா இப்போ பாருங்கள், இப்போது இது ஒரு பெடிகிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகிருக்கா, இந்த ஜென்ரேஷனில் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு மேல்ஸ்க்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே வந்து யாருக்கும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் எஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போது இது என்னது, அப்போது வந்து இங்கே ஜென்ரேஷன் வந்து ஸ்கிப் ஆகுது. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கிப் ஜென்ரேஷன் ஆச்சுன்னா ஸோ திஸ் இஸ் வந்து ரெசசிவ் ட்ரைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே ஸ்கிப் ஆகாமல் ஜென்ரேஷன் கண்டினியூவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்க பாருங்கள். ஸோ வந்து இங்கே பாருங்கள், இந்த ஜென்ரேஷனில் ஃபீமேல் அஃபெக்டாக இருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் அஃபெக்டாக இருக்காங்க, அதுக்கு கீழே ஜென்ரேஷன்லேயும் அஃபெக்ட் ஆகாங்க. ஸோ 3 ஜென்ரேஷன்லேயும் அஃபெக்டாக இருக்காங்க. அப்போ இது டாமினன்ட். ஓகே, ஸ்கிப் ஜென்ரேஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ ரெசசிவ், ஸ்கிப் ஜென்ரேஷன் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெசசிவ், ஸ்கிப் ஜென்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் வந்து டாமினன்ட். ஓகே, இந்த ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாமினண்ட்டாக ரெசசிவாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இது ஆட்டோசோமலாக இல்லை செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸானு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ இது பார்க்கும்போது ஆட்டோசோமல்னால் போத் வந்து மேல்ஸும் ஃபீமேல்ஸும் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகிப்பாங்க. இப்போ பாருங்கள், இங்கே மேல் இருக்காங்க, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து இந்த ஜென்ரேஷனில் இங்கே பார்த்திங்கன்னா மேலும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஃபீமேலும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் வந்து அஃபெக்ட் ஆகலை. அப்போது இது வந்து ஆட்டோசோமல் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து எக்ஸ் லிங்க்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மதர்கிட்டேருந்து மதர் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அப்போது அவங்க வந்து சன்ஸ் எல்லாரும் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, மேக்ஸிமம் சன்ஸ் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அப்படின்னா அது செக்ஸ் லிங்க்டு. இன்னொன்று பார்க்கும்போது இப்போது ஒரு ஃபாதர் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா ஃபீமேல்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஆப்போசிட் வருது இல்லையா, அப்போ மதர் அஃபெக்ட் ஆனாங்கன்னா சன்ஸு, ஃபாதர் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா ஸோ வந்து ஃபீமேல்ஸ் டாட்டரை வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ இது வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இது ஒரு இப்போது நம்ம இதை வச்சு நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒய் லிங்க்டு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது ரொம்ப ஈஸி, மேல்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இது ஒரு கேரக்டர். ஸோ இன்னொரு கேரக்டர் பார்க்கும்போது இது வந்து பார்க்கும்போது மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு மதர் அஃபெக்ட் ஆவாங்க, அப்போது அவங்களோட எல்லா சைல்டும் அஃபெக்ட் ஆவாங்க. ஃபர்தராக அதே மாதிரி மதரோட எல்லா சைல்டும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இது இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர். ஸோ இதை வச்சு நம்ம பெடிகிரி வந்து பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், ஸ்கிப் ஜென்ரேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஜென்ரேஷன்லேயும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அப்போது இது என்னது, ஸோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பாருங்கள், இந்த ஜென்ரேஷனில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இந்த ஜென்ரேஷனில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அப்போ இது டாமினன்ட். அப்போ இது எந்த டாமினன்ட், ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்குமா செக்ஸ் லிங்க்டு டாமினண்ட்டாக இருக்குமா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இங்கே மேல் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இங்கே வந்து 2 ஃபீமேல் ப்ளஸ் மேலும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது ஈக்குவலாக போயிடுச்சு, இங்கேயும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, அப்போ இது சேமாக இருக்கிறதுனால ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட். ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் எஸ், திஸ் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது ஃபீமேல் அஃபெக்டாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பாருங்கள், ஸோ ஸ்கிப் ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டாமினன்ட் தான். இங்கே பார்க்கும்போது ஃபீமேல் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபீமேல் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அஃபெக்ட் ஆகிருக்காங்க,
அப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது மேல் எஃபெக்ட் ஆகி 2 ஃபீமேல் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ பாருங்கள், மேலோட இது வந்து அப்படியே ஆப்போசிட், ஃபீமேல்ஸ்க்கு ரெண்டுமே இன்ஹெரிட் ஆகிருக்கு. ஸோ ஃபீமேல்லேருந்து தான் இன்ஹெரிட்டேஷன் ஆகிருக்கு. அப்போ இது வந்து எக்ஸ் லிங்க்டு தான் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட். ஓகே, பார்க்கலாமா ஆன்சர்? எஸ், எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட். ஓகே, இந்த மாதிரி தான் பெடிகிரி வந்து கொஷின் கேட்டு இந்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கிளியராக வேணும்னா ஸோ ஃபர்தர் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.